துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அடிமையாரு முரட்டடிமையாரு அப்படின்னு வாக்குவாதம் நடந்திருக்கு. என்ன அந்த வாக்குவாதம் கோயம்புத்தூர்லயும் திருவள்ளூர்லயும் நடந்திருக்கு. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல. ஆனா அவங்க பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல். யாரு? எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் பட்ஜெட் சூப்பர்னு டயர் புகர் பழனிசாமி இன்னைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு. நான் எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையா? யாரு? பாரதிய ஜனதா முரட்டு அடிமையா? முரட்டு அடிமைன்னு எங்காச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம், உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமை கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆகவே நான் முரட்டு அடிமை இல்ல. உங்க தாத்தா அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது.